நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் ஈஆர் ராஜா குளத்தூரில் பேசுகிறேன். ஸ்ரீ மாதிரி நமக. இது என்னுடைய 731வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன், குரு பூர்ணிமா 2025 ஜூலை மாதத்தில் எப்போ வருது பார்க்க போகிறோம். குரு பூர்ணிமாவோட இம்பார்ட்டன்ஸும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் ஸ்டாக்கிங் டு கிருஷ்ணகுமார் கர்னூல் இன்ஜெக்டியில் அந்த அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த சாக்தானந்த தரங்கணி என்ற அந்த புஸ்தகத்தில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு சார். குரு, இந்த ஸ்ரீ குரு அப்படின்னு சொல்லும்போது குரு, பரமகுரு, பரமேஸ்வரி குரு. ஒரு இடத்துல ஸ்ரீ குருவும் பரமகுருவும் வந்துடுறான்னா முதல்ல பரமகுருக்கு நமஸ்காரம் பண்ணி அப்புறமா தான் வாழ்க்கை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி குருவோட பிஏ பாட்டம் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறோம். எல்லாம் பட்டம் மற்றவர்னா கூட அவருக்கு நம்ம மரியாதை பண்ணோட குருவோட பர்மிஷன் வேணும்னு சொல்லியிருக்கு. அதில் என்னுடைய மருமகன்களை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். எங்கள் பெரியக்காவோட பசங்க அவள் 5 பேர் இப்போ ஒருத்தர் போயிட்டார், 4 பேர் தான் இருக்காவ. அவளாம் இந்த குரு பக்தியில் அதாவது எக்ஸ்ட்ரீம் குருவோட இது இல்லாமல் எந்த காரியமும் வார்த்தை செய்ய மாட்டாள். அவள் சொன்னால் அதுதான் இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வெர்டிக்டாக எடுத்துட்டுருவாங்க. வாழ்க்கைலாம் மோகன் குருஜி தான் குரு. ஸோ அந்த மாதிரி பக்தின்றது குரு பக்தின்னு அப்படி இருக்கணும். ஸோ இது இப்போ இன்றைக்கி எதுக்கு சொல்ல வரேன்னா, டக்குனு பேசிகிட்டே இருக்கும்போது ஜூலை மாதம் வருமே அப்படின்னு பார்த்தா ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி வருது குரு பூர்ணிமா. அதாவது இப்போ இன்றைக்கி 28 தேதி 2 நாள் தான் இருக்குது இந்த மாதம் முடிகிறதுக்கு, ஜூன் போகிறதுக்கு. இன்னும் 10 நாளில் வந்துட போகிறது. ஸோ என்ன சமஸ்தர அபிஷேகம் கோவிலில் 11ஆம் தேதி வச்சுருக்கா. ஸோ அது ஆனி மாதத்தில் வளர்ந்தது. அது ஸோ குரு பூர்ணிமா அதுக்கு முதல் நாள் வருது. என்னடா அது இப்படி இருக்கே நல்லா இங்கே எல்லாமே லோக்கல் தான் வருவா, வெளியூரில் யாரும் வரப்போகிறது இல்லை. பட் ஸ்டில் வி ஷுட் கிவ் அன் அட்வான்ஸ் இண்டிகேஷன் டு எவ்ரிபடி. இப்போ சொல்லவே இல்லையே அப்படிலாம் சில பேர் சொல்லுவா. அதுக்கா ஸோ ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி தான் இந்த வருஷத்தினுடைய குரு பூர்ணிமா. நான் நார்மலாக குரு பூர்ணிமா இருக்கும்போது இங்கே இப்போ முதல்ல கிருஷ்ணகுமார் அமைச்ச சப்ஜெக்டை சொல்லும்போது அந்த குரு, இந்த ஸ்ரீ குரு 4 வேதத்துக்கு சமானம்னு சொல்லியிருக்கு. அந்த குருன்ற 2 எழுத்து. ஸோ அந்த குருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு இருக்கு. குரு என்ன சொன்னாரோ அதுதான் இது. அதில் தப்பாக ரைட்டெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம நான் 1008 அனலிஸ்க்கு அப்புறமா தான் அப்போ அது டிசிஷன் பண்ணுறான். இப்போ நான் என்னுடைய வியூவர்ஸ் என்ன சொல்லுவாரேன், சில பேர் என்னை குருவாக எடுத்துருக்கா, சில பேர் அவாவா குரு ஆல்ரெடி இருந்திருக்கா. ஸோ அவங்க எல்லாருமே அவாவாவோட குருவை தயவுசு அன்றைக்கி போய் நேரம் பாருங்க முடிஞ்சா உடனே அவளுக்கு வஸ்திரங்கள் வாங்கி தரணும், பழங்கள் வாங்கி தரணும். சில பேருக்கு மெடிக்கல் இது எதாவது வேண்டியிருக்கோம், அதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா அன்றைக்கி பண்ணுறது 1000 மடங்கு பலன் தரணும்னு சொல்லியிருக்கு. குரு பூர்ணிமா அன்றைக்கி போய் குருவை தரிசனம் பண்ணி அவளுக்கு தண்டன்னா ஸ்டிக்கு அப்படி கீழப்பட அப்படி விழுது, அந்த மாதிரி விழுந்து நமஸ்காரம் பண்ணோம் வாழன்னு இருக்கு. எங்கள் இதில் நான் ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் ஆல் தோஸ் திங்ஸு. வாங்கோ அம்பாளுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அந்த குருமண்டல பூஜை பண்ணி பிரசாதம் தருவேன். எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் 5 எலுமிச்சம்பழமாக வரும். முதல் 1 or 2 குரு பூஜைக்கு நான் இது வச்சு பண்ணேன், என்ன ருத்ராட்சத்தை வச்சு பண்ணேன். 170 ருத்ராட்சம் பண்ணோம், 200 வச்சுருந்தேன் நான். இன்னும் இருக்குது. ஸோ இந்த குருமண்டல போர்டு குருன்னு சொல்லும்போதே இப்போ வியாச பூஜா பண்ணுவாள். சரி, வியாசர் தான் இந்த சனாதன தர்மம் தழைக்கிறதுக்கே மூல காரணம் இவர் தான், வியாச பகவான் தான். ஸோ வியாச பூஜையெல்லாம் அரைப்பா. சங்கர மடத்துலலாம் எல்லா சங்கர மடத்துலையுமே வியாச பூஜையோடு தான் அரைப்பா. அதெல்லாம் வியாசருக்கு அப்புறமா வர ஆதிசங்கரர். ஸோ நமக்கு ஆதிசங்கராட்டம் சமீப காலத்தில் இருந்தவர் பரமாச்சாரியர். இந்த நம்ம பக்கத்துலேயே இருக்காரு. இவர் தான் நம்ம வழி நடத்துகிறார். இவருடைய தெய்வத்தின் குரல் தான் நமக்கு வேத புக்காட்டம், பைபிள் மாதிரி இது. ஸோ தெய்வத்தின் குரல் படிச்சுட்டாலே யூ வில் கெட் ஆல் கிளாரிஃபிகேஷன்ஸ். ஆல் தி 7 volumes ஐ எம் கீப்பிங் வித் மீ. ஸோ கம்மிங் டு கிருஷ்ணகுமார் எழுதின சப்ஜெக்டில் நல்லா சார் அவன்
ஆஃபீஸு பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு 27 வயசு பையன் இப்போ 28 வயசு பிறந்திருக்க கர்னூலில். அவன் நல்ல பிஜி பயோடெக் படிச்சிருக்க பையன். அவன் வந்து என்ன செய்கிறான், எல்லா ஜப்பதங்கள்லாம் முடிச்சு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற குருவுக்கு போய் சேவை பண்ணிட்டு வரான். இப்போ வந்து அதில் இந்த நவராத்திரியில் ஆஷாட நவராத்திரி இருக்கு இல்லையா, அதில் சாகம்பரி நவராத்திரி பண்ணுவாளாம். சாகம்பரி அலங்காரம்லாம் அமிச்சிருந்தான். ஸோ குருக்கு 85 வயசு 84 வயசு ஆகிடுச்சு சார், அவருக்காக நான் பண்ணுவேன் அதெல்லாம். ஸோ அது மாதிரி அவன் வந்து இந்த குரு இந்த இந்த சாக்தானந்த தரங்கணி அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. இந்த ஸ்ரீ குருவை எப்படி போற்றணும், குரு வாக்கியத்துக்கு அடுத்த வாக்கியம் கிடையாது அப்படிலாம் சொன்னான் காத்தால். ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன் நான். ஸோ வியாச பகவான் தான் வந்து வியாசாய கிருஷ்ண ரூபாயா இருக்கு. கிருஷ்ணரும் வியாசரும் ஒன்று தான் சொல்லியிருக்கு. அவள் சிஷ்யர்களாக இருக்கா சுற்றி. கிருஷ்ணருக்கு வந்து யார் குரு? கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணர், பல்ராமர், குஷேலர் இப்பெல்லாம் படித்தாலும் சாந்திபினின்ற மகரிஷிகிட்ட படிச்சிருக்காங்க. சாந்திபினி மகரிஷி வாஸ் லிவிங் இன் இயர் உஜ்ஜைன், அவந்தியில் தான் இருந்தார். அங்கே போயிடுச்சு. அவரோட இறந்து போன பையனை என்ன பண்ணால் என் பிள்ளை செத்து போட்டான், கடலில் குளிக்க போகிறான், காணாமல் போட்டான்னார். அதை போய் மீட்டு யம தர்மராஜா வரைக்கும் சண்டை போட்டு சமுதிரராஜன்ட்ட போய் அந்த சங்கு உள்ளே இருந்தது பழுக்கு அதை அவங்கள்ட்ட கேட்டு யம தர்மராஜன்ட்ட போய் அந்த பையனை மீட்டு வந்து அந்த வளர்ச்சியோடு கொண்டு ஒப்படைக்கிறார் யார்? கிருஷ்ண பகவான். ஸோ இஸ் ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை இஸ் குரு. ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படி அந்த குருவும் குரு பத்தினியும். இதெல்லாம் சொல்கிறான். அவளும் அப்படி மகா கிருஷ்ண வந்து கிருஷ்ணரையே ஜெகத்குரு சொல்லியிருக்கா அந்த காலத்தில். கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொல்லியிருக்கா. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்கிறதுக்காக காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னுடைய பூஜா மண்டபத்து மேலே இருக்குது பாருங்க, அந்த 3 பேர் குருத்திரயம். அது சம்பகாம்பா, பாலானந்த, சித்தானந்தர் இருக்கா. 2 பக்கம் யானை இருக்கு இல்லையா, அந்த படம். இதுதான் குருமண்டல போர்டு. இதில் வந்து 167 பேர் வரும். எங்கள் குருமார்களெலாம் சேர்த்தா 170 வந்துடும் அதில். ஸோ இதில் வந்து எல்லா பெரிய சைஸ் போர்டு இது. இது வந்து 3 அடிக்கு 3 அடி ஸ்கொயர் இது. இதில் வந்து தனியாக அர்ச்சனைகள்லாம் இருக்குது. இந்த அர்ச்சனையை வச்சு ஐ வில் அலோ எவரிபடி டு மை சிஷ்யாஸ் என்றால் 4 பக்கத்தில் 4 பேர் உட்காந்துட்டு அந்த எலும்புச்சம்பளத்தில் அந்த இது சொல்லும்போது வைக்கணும். அனிருத்தன், பிரத்யும்னன் எல்லாம் வருவா, எல்லா மகரிஷிகள் வருவா, எல்லா பேருக்கும் வைப்போம் அதை. ஸோ வச்சுட்டு அப்புறமா வந்து இந்த குருமண்டல அர்ச்சனை பண்ணுவோம் புஷ்பங்களை வச்சு. இது மாதிரி அர்ச்சனை பண்ண ஒரு ஃபோட்டோ அது. இந்த இது இந்த இந்த எலும்புச்சம்பழத்தை பிரசாதமாக கொடுப்போம். அதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அவள் அப்புறம் வந்து எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணுவோம். இதில் சாய்பாபா எல்லாமே இருக்கும். இந்த படங்கள்லாம் முன்னாடி இருக்கும்போது என் குருமாதா, வியாசர், ஆதிசங்கரர் எல்லா படங்களும் இருக்கும். ரோமேஷ மகரிஷி எல்லாம் இருப்பார். சரி, இது சொல்லும்போது என்னோடய குருமாதாவும் சொல்லணும் இல்லையா, நான் சம்பகாம்பா. பிரத்யக்ஷ தெய்வம் எனக்கு. ஸோ இவ வந்து அதாவது இவருடைய சிஷ்யர்களுடைய நலனையே போற்றி இருந்தவோ. அந்த மாதிரிலாம் யாரும் இருக்கவே முடியாது. அந்த தாயார் வாஞ்சியா இருக்கும் அவர்கிட்ட. மத்தியான வேளையில் போனால் மோர் கொண்ட சொல்லி ஒரு மணி 2 மணிக்கு போகிறேன்னு சொல்லி வெயிலாக இருக்கும். மோர் கொண்டு வந்து ஏதாச்சும் ஐஸ் எல்லாம் போட்டு தானே கடைவோம். சிலிப்பி ஒரு சொம்பு நிறைய வச்சுட்டு 2 டம்ளர் குடிக்க சொல்லுவாங்க. பக்கத்திலே குடி இன்னொரு டம்ளர் எடுத்து வாங்குவோம். அது மாதிரி இது இப்போ சாயந்தர வேளையில் போனால் காஃபி ஷாப்பரையான்னு கேட்டு
நான் இப்போ வந்து சுகர்னால கம்மியாக சக்கரை போட்டு கொடுத்து அடவாத்து கொடுப்பாள். சொல்கிறேன்னா குருன்றவ சிஷ்யனோட ரெக்குயர்மெண்ட்ஸ் தெரிஞ்சு இருந்தவா. அவள் தாயார் ஸ்தானத்தில் இருந்து மந்திரமும் சொல்லி கொடுத்து மேயத்துக்கும் போட்டு பண்ணுவாள். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுவாள். வாத்தில் சண்டே நங்கநல்லூருங்களும் எங்கெங்கெல்லாம் வருவா, ஒரு 20-30 பேர் வருவா. எல்லாருக்கும் மொட்டை மாடியில் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஜபம் பண்ணின தண்ணி எல்லாரும் மேலே தெளித்து கீழே வந்து காஃபி டிஃபன் கொடுத்து அப்புறமா தான் போவோம். ஸோ அந்த மாதிரி இருந்த பெரிய மகோன்மதமான பெண்மணி அவள் வந்து சாட்சா காமாட்சி அம்சமே சொல்லுவான். ஏன்னா அந்த மாதிரி மக்களை வந்து கைட் பண்ணி அவளை நல்வழிப்படுத்தியிருக்கா. நிறைய பேருடைய லைஃப்பில் பல திருவிழாடெல்லாம் பண்ணியிருக்கா அவள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம இவ்வாதான் ஒசியாக மட்டும்லாம் சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேர் பார்க்குற வியூவர்ஸு உங்கள் குருமார்கள் யாராக இருந்தால் இல்லைங்க, குரு ஸ்ரீ குருன்னு எடுத்துட்டா அவள் வந்து ஜாதி பேதெல்லாம் பார்க்கக்கூடாது. திருப்பி சொல்கிறேன், இவன் பிராமணன் சிஷ்யம் பிராமணனாக இருக்கலாம், அவன் அப்பிராமணனாக இருக்கலாம், அங்கே ஜாதி வராது. இந்த மகரிஷியெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கா. ஸோ ஆகையினால அவா குரு, அவள் மனசு யாருக்கு லயப்படுறதோ அவள் தான் குரு. ஸோ அந்த மாதிரி இருந்து அவள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அன்றைக்கி விசிட் பண்ணுங்க. ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமைக்கே வருது. குருவாரத்துக்கு இவ்வளோ அட்வான்ஸ் வச்சோன்னாலும் யூ கேன் பிளான் ஒரு ஆக்டிவிட்டி. என்னென்னலாம் செய்யலாம், அவளுக்கு பிடிச்ச உணவுகளை வாங்கி கொடுங்க, பழங்கள் அதை வாங்கி தரலாம். ஸோ வேறு தான் வேணால் கூட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க, இல்லைனா வந்து நல்ல ஜூஸஸ், ரியல் ஜூஸஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். அடுத்து வஸ்திரங்கள், காட்டன் வஸ்திரம் வாங்கி கொடுங்க. இது ராம்ராஜில் மட்டும் போய் மாட்டிக்காதுங்க. ராம்ராஜ் கொடுக்குறது எல்லாம் இந்த இது சிந்தட்டிக் மெட்டீரியல். இடம் 3-4 இது வேஷ்டி வந்து வரட்டு நிற்கிறது அப்படியே. அது வேஷ்டியே கட்டாத நீ கட்டினா பண்ணால் பரவாயில்ல. நமக்கெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் பியூர் காட்டன். ஸோ இதெல்லாம் வந்து நான் சேலத்தில் தான் வர வைப்பேன். நான் பியூர் காட்டன் 150 கவுன்ஸ் ஆர் 100 கவுன்ஸ். அதாவது உடம்புல இருக்கிறதே தெரியாது, லேசாக இருக்கும் அப்படியே. ராம்ராஜெல்லாம் அப்படி கிடையாது. ராம்ராஜ் அப்படியே நிற்கும் அப்படியே. அது மாதிரி யாரும் வச்சு எப்படி ஹவு டு டிஸ்போஸ் இட் தெரியவும் இல்லை. சரி, நான் 2 ஓப்பன் பண்ணி துவைச்சிட்டோம், தெரியாது நம்ம. அப்புறம் பார்த்தா என்ன தான் துவைச்சாலும் கேட்டாலும் அது அந்த வரப்பு போவே இல்லை. பார்த்தா பாலியஸ்டர் அது. ஸோ ராம்ராஜில் என்ன போடுறோம், இப்போ காட்டன் போட்டுக்க மாட்டாங்க. அதில் லினன் வேஷ்டி, டி நகரில் கூட இருக்க கடை லினன் வேஷ்டிஸ் அந்த இது போட்டுக்கலாம். ஸோ கல்யாணத்தில் வாங்கி தரலாம் தவிர சில பேருக்கு எல்லோரும் வேஷ்டி கட்டுறதில்ல, பேண்ட் போடுறவா. ஸோ அவளுக்கு சௌகரியமாக இருக்கலாம். அது ஒட்டிக்கோ கட்டிக்கோ இருக்கலாம். பட் நார்மலாக வேஷ்டியே கட்டுப்பேன். நான் வந்து சொக்கா போடுறதே விட்டு ஆச்சு, வேறு வழியே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப நீ சொக்கா போடுறது மிச்சம் கோவிலுக்கு வீட்டில் இருந்தால் சொக்காவே போடுறது கிடையாது. நான் நமக்கு வந்து வேஷ்டி தான் 9 to 5 சாஃப்ட் காட்டன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து வயசான வாழ்க்கை கொஞ்சம் தோதாக இருக்கும். ரொம்ப கனமான சரீரம் யாருக்கா வாங்கி தர்றாருன்னா 10/6 வாங்கி கொடுங்க அவளுக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லணும்னா குருவுக்கு கட்டாயம் பே பண்ணுங்க. அவாவா யார் குருமார அடுத்துட்டுருக்காளோ அவங்க பெண்மணியாக இருந்ததுன்னா இப்போ அவள் என்ன கட்டிக்கிறாளோ வாங்கி கொடுப்போம். 9 hours இதுலேயே கூட இதுலேருந்து செட்டிநாடு காட்டன்லாம் வருது, 6.5 மீட்டர் புடவையெல்லாம் வருது. அது மாதிரி 9 கை வாங்க, 9 கையான ஷார்ட்டேஜாக இருக்கும். 9 கையாக வாங்கணும், 10 கையாக வாங்கணும். ஸோ அது கனமான சரீரம் இருக்க வாழ்க்கெல்லாம் வந்து 10 கையாக மைனாலும் சரியாக இருக்கும். அது ஸோ அதுக்கு அது மாதிரி கட்டுற வாழ்க்கை சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் செய்யுங்க. அதாவது குருக்கு செய்யாமல் எதுக்கு என்ன பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. வருஷம் 365 நாள் பண்ணாலும் அன்றைக்கி போய் பண்ணுங்க. அது வந்து எல்லா நன்மையும் உங்களுக்கு ஈட்டி தரும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை குரு பூர்ணிமா வருதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன்.